பழங்கால கோவில்கள், கிணறுகள் இப்படி பல இடங்களில் பல கோடி மதிப்பிலான புதையல் இருக்கிறது என்றும் அதை சக்தி வாய்ந்த நாகங்கள் காக்கிறது என்றும் பலர் கூறி நாம் கேள்விப்பட்டிருப்போம். அப்படி கூறப்பட்ட சில இடங்களில் புதையல் இருந்து அதை அரசாங்கமும் எடுத்துள்ளது. அந்த வகையில் நாகம் காக்கும் சில புதையல் இடங்களை இந்த பதிவில் காண்போம், வாருங்கள். முதலாவதாக மகாராஷ்டிராவில் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்ப்போம். புதையல் என்றால் அது வெறும் பொற்காசுகள் மட்டுமல்ல, தெய்வ விக்கிரகங்களும் புதையல்தான். அந்த வகையில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் சாலை அமைப்பதற்காக ஒரு மலையை குடைந்த போது திடீரென்று எங்கிருந்தோ வந்த நாகம் ஒன்று ஓரிடத்தில் படம் எடுத்து ஆடியவாறு ஜேசிபி இயந்திரத்தை அந்த இடத்தை தோண்ட விடாமல் தடுத்தது. உடனே அங்கிருந்த அதிகாரிகள் சிலர் ஜேசிபி இயந்திரத்தை நிறுத்துமாறு கூறிவிட்டு பாம்பு தடுக்கும் அந்த இடத்தை மட்டும் கைகளால் தோண்ட உத்தரவிட்டனர். அந்த இடத்தை சிறிது தோண்டியவுடன் அங்கிருந்து ஒரு சிலை வெளிப்பட துவங்கியது. உடனே அந்த சிலையை பாம்பு பாதுகாப்பது போல் சுற்றி வளைத்தது. அதை கண்டு அங்கிருந்தவர்கள் அனைவரும் பூரிப்படைந்தனர். அடுத்ததாக ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் உள்ள சென்னம்பள்ளி என்ற ஊரில் அமைந்துள்ள ஒரு பழங்கால கோட்டையில் உள்ள புதையலை பற்றி பார்ப்போம். திம்மராஜா என்ற மன்னரால் மலையை குடைந்து கட்டப்பட்ட அந்த கோட்டையில் உள்ள சுரங்கத்தில் பல கோடி மதிப்பிலான புதையல் இருப்பதாக அந்த ஊர் மக்கள் கூறி வந்தனர். போர்த்துகீசியர்கள் போர் தொடுத்து வந்தபோது அவர்களின் கைகளுக்கு சிக்காதவாறு விலைமதிப்பற்ற பொக்கிஷங்கள் இந்த கோட்டையில் உள்ள ஒரு சுரங்கத்தில் நிரப்பப்பட்டதாகவும் அதற்கு காவலாக 3 தலை கொண்ட நாகம் நியமிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டது. இந்த தகவலை அறிந்த பலர் அங்கிருக்கும் புதையலை கைப்பற்ற முயற்சித்தும் முடியவில்லை. இந்த நிலையில் கடந்த 2017ஆம் ஆண்டின் இறுதியில் ஆந்திர அரசு இந்த விடயத்தில் தலையிட்டு அங்கு உண்மையில் புதையல் உள்ளதா என்று ஆராய துவங்கியது. முதலில் அந்த கோட்டையை சுற்றி 3 இடங்களில் சுரங்கம் தோண்டப்பட்டு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அங்கு ஏராளமான குதிரைகள் மற்றும் யானைகளின் எலும்பு கூடுகளே கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து அந்த கோட்டைக்கு பின்புறத்தில் இருந்த பழங்கால கிணறு ஒன்றில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அந்த கிணற்றில் 11 படிக்கட்டுகளும் 3 தலை கொண்ட நாகமும் 11 தேவதைகளின் சிலைகளும் வடிவமைக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டது. ஊர் மக்கள் சொன்ன அந்த 3 தலை கொண்ட நாகம் நிஜத்தில் இல்லை என்றாலும் அதன் வடிவம் அங்கு இருந்ததால் ஒருவேளை அந்த கிணற்றிற்கு கீழ் ஏதாவது சுரங்கம் இருக்கக்கூடும் என்று யூகித்த அதிகாரிகள் அதை கண்டறிய துவங்கினர். அவர்கள் யூகித்தபடி அங்கு சுரங்கமும் இருந்தது. உடனே அந்த கிணற்றில் இருந்த நீர் ஊற்றுக்கள் அனைத்தையும் அடைத்துவிட்டு கனிமவளத்துறையினர் அதிநவீன கருவிகள் கொண்டு அந்த கிணற்றை ஆராய்ந்ததில் 12 மீட்டர் வரை வைர படிவங்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. அடுத்ததாக கடந்த 2017ஆம் ஆண்டு புதுச்சேரியில் உள்ள பாகூர் என்ற ஊரில் உள்ள ஒரு கோவிலிற்கு அருகே ஜேசிபி இயந்திரம் கொண்டு ஒரு பள்ளம் தோண்டப்பட்ட போது சிலை போன்ற ஒரு கல் தென்பட்டது. அதனைத் தொடர்ந்து பள்ளம் தோண்டும் பணி நிறுத்தப்பட்டு அரசு அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அன்று அதிகாரிகள் வரவில்லை. இந்த நிலையில் அன்றிரவு ஒரு நல்ல பாம்பு அந்த பள்ளத்தை சுற்றி சுற்றி வந்தது. அதை கண்டு அங்கிருந்த தெருநாய்க்கள் குலைக்க துவங்கியது. உடனே அப்பகுதி மக்கள் அங்கு குவிய துவங்கினர். நாகம் சுற்றி வருவதால் அந்த குழியில் தென்பட்ட கல்லை சற்று அசைத்து பார்த்தபோது அது ஒரு சிலை என்பது உறுதி செய்யப்பட்டது. பிறகு அடுத்த நாள் பலர் ஒன்றிணைந்து அதை தூக்க முயன்ற போது அங்கு பெருமாள், ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி சிலைகள் வெளிவந்தன. அந்த சிலைகளை அங்கு சுற்றி வந்த நாகம்தான் இது நாள் வரை காத்திருக்கும் என்று அப்பகுதி மக்கள் மெய்சிலிர்த்தவாறு கூறினர். அடுத்ததாக பத்மநாப சுவாமி கோவிலில் உள்ள நாக ரகசியத்தை பார்ப்போம். அந்த கோவிலில் உள்ள 6 ரகசிய அறைகளில் இதுவரை 5 மட்டுமே திறக்கப்பட்டுள்ளது. மற்ற அறைகளைப் போல அல்லாமல் திறக்கப்படாத அந்த ஒரு அறை மட்டும் பகவான் விஷ்ணுவின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக நம்பப்படுகிறது. இதுவரை திறக்கப்பட்டுள்ள அறைகளில் இருந்து 500 கிலோ நகைகள், 18 அடி உயரமுடைய ஒரு பெரிய பை முழுக்க தங்க நாணயங்கள் என பல லட்சம் கோடி மதிப்பிலான பொக்கிஷங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ள நிலையில் அதைவிட கிட்டத்தட்ட 5 மடங்கு அதிக பொக்கிஷம் இருக்கும் என்று நம்பக்கூடிய அந்த 6வது அறை ஏன் இன்னும் திறக்கப்படவில்லை? அதில் அப்படி என்னதான் மர்மம் ஒளிந்திருக்கிறது என்றால் அந்த அறையை திறந்தால் நிச்சயம் பேரழிவு ஏற்படும் என்று பத்மநாத சுவாமியின் பக்தர்கள் உறுதியாக நம்புகிறார்கள். அந்த அறை 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மார்த்தாண்டவர்மன் என்னும் அரசனால் உருவாக்கப்பட்டது என்றும் அதை சாதாரண மனிதர்களால் திறக்க முடியாது என்றும் நாகபந்தத்தை பற்றி நன்கு அறிந்த ஒருவர்
கருட மந்திரத்தை ஜபித்தால் மட்டுமே அந்த அறை திறக்கப்படும் என்றும் அதை தவிர அந்த அறையை திறக்க வேறு வழியே இல்லை என்றும் கூறுகின்றனர். அதையும் தாண்டி சாதாரண மனிதர்கள் யாரேனும் நவீன இயந்திரம் கொண்டு அதை திறக்க முயன்றால் பேரழிவு நிச்சயம் என்றும் நம்பப்படுகிறது. சில காலங்களுக்கு முன்பு மந்திரங்கள் தெரிந்த ஒருவர் அதை திறக்க முயன்றதாகவும் ஆனால் அவரால் அதை திறக்க முடியவில்லை என்றும் கூறுகின்றனர். கதவுகளை நாகம் காவல் காப்பதால் மந்திரத்தை சரியாக ஜபித்தால் மட்டுமே கதவுகள் திறக்கப்படுமாம். அடுத்ததாக ஓசூரை அடுத்த கொத்தூரில் பல நூறு ஆண்டுகள் பழமையான எல்லம்மாள் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் புதையல் இருப்பதாகவும் அதை மிகப்பெரிய நாகம் ஒன்று பாதுகாத்து வருவதாகவும் உள்ளூர்வாசிகள் கூறி வந்தனர். இந்த விடயம் எப்படியோ கொள்ளையர்களுக்கு தெரிய வர கடந்த 2009ஆம் ஆண்டு ஜூலை மாதம் ஓர் பௌர்ணமி இரவில் ஜேசிபி இயந்திரம் மூலம் அந்த கோவில் அருகே பல குழிகளை தோண்டி அந்த இடத்தையே சேதப்படுத்தினர். அந்த கொள்ளையர்களுக்கு அங்கு ஏதாவது புதையல் கிடைத்ததா, அந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார் என்பதெல்லாம் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் அந்த கொள்ளை சம்பவம் நடப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்பு அந்த கோவிலிற்கு அருகில் உள்ள ஆழியாலம் என்ற கிராமத்தில் சிலர் தங்க காசு புதையலை கண்டெடுத்திருந்தார்கள். அதை வருவாய்த்துறை கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கது. இந்த பதிவு குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். அதோடு மறக்காமல் பயாஸ்கோப் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சதீஷ் ராஜ். நன்றி, வணக்கம்.